ஹாய் ஸ்மதி. என்னங்க சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஜாப் ஒர்க்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்லைங்க. அப்படியா? சரி, ஓகே. கிளைமேட் அங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? வெயில் கம்மி தான். வெயில் கம்மி தானா? சரி, ஓகே ஓகே. இங்கே ஒரே காற்று இந்த பக்கம். நாங்கள் உள்ள வேலை பார்க்கறதுனால ஒன்றும் தெரியல. அதனால உங்களுக்கு ஒன்றும் தெரியல. சரி, ஓகே ஓகே. சரி, நான் மோடமாக தான் இருந்தது. மோடமாக தான் இருந்துச்சு. ஓகே. இன்னைக்கு ஒரு விஷயம் கேளு. ஒரு வந்திருக்க நியூஸ் ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியை பற்றி உள்ளது. சரியா? என்னன்னு கேட்டால் ஐஐடியில் படித்த ஸ்டூடெண்ட், அதாவது நடப்பாண்டில் வெளியே வந்த ஸ்டூடெண்ட்டில் 8000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்களாம். எத்தனை பேர்? 8000. அப்பாடி. இது வந்து எப்படி இந்த தகவல் வந்துச்சு அப்படின்னா, அதாவது தீரஜ் சிங் அப்படின்ற ஒரு முன்னாள் மாணவர், அவர் வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, தெரியுமில்ல உனக்கு? அதில் வந்து கேட்டதில் அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இந்த பதிலை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஐஐடினாலே ஆமாம், அவ்வளோ நாலேஜ் பசங்க தான் வந்து அங்கே வந்து என்ட்ரி ஆக முடியும். ஆமாம். அதில் இன்னொன்று பார்த்தோன்னா இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸில் எல்லாமே வந்து இந்த சிபிஎஸ்சி, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், பப்ளிக் ஸ்கூல் இதில் படிக்கிறவங்க தான் வந்து இதில் அதனால் இந்த ஸ்கூலில் சேர்க்கையை வந்து எதுக்காகனா இந்த ஜேஇஇ அட்வான்ஸு இது எழுதுறதுக்காகத்தான் வந்து அந்த ஸ்கூல்லே வந்து சேர்க்கை, அதாவது அட்மிஷன் போடுறது. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது ஒரு சான்ஸ், அது அவங்களுக்கு அதுதான் வழி. அவங்க அங்கே படிச்சுட்டு நம்ம ஸ்டேட் போர்டில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கோ இல்லை தியாகராஜன் இன்ஜினியரிங் காலேஜுக்கோ அப்ளை பண்ணுறதுக்காக வர்றது கிடையாது. பட் அங்கே இல்லாத பட்சத்துக்கு தான் வந்து இந்த பக்கம் வர்றாங்களே தவிர மற்றபடி வந்து எதுவும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோன்னா 8000 பேர் வந்து இன்றைக்கி ஜாப் இல்லாமல் இருக்காங்களாம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஜாப் இல்லாமல் இருக்கிறாங்கன்றதுக்கு ரீசன் வந்து என்னன்னு சொல்லி சொல்லலை. இப்போ சப்போஸ் வந்து அவங்க அரியர் வச்சுருந்தாங்களா இல்லை வந்து நாலேஜ், அதை பற்றி நமக்கு தெரியலை. பட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து அதாவது வேலையை கிடைக்காம இருக்கிறவங்க, இல்லாமல் இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தா சில பேர் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா போயிட்டு ஒரு வருஷத்துலேயே வந்து அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்களாம், அந்த ஜாப் கிடச்சி. அதே மாதிரி வந்து ஜாப் வந்து அந்த என்ன சொல்கிறதுனா செலக்ட் ஆனவங்களுக்கு கூட திருப்பி வந்து அப்பாயின்மெண்ட் அந்த ஆர்டர் வந்து ஆஃபர் லெட்டர் வந்து கொடுக்கலையா, அப்படியும் வந்து இருக்காங்களாம். ஆனால் வந்து இவங்க இந்த வேலைவாய்ப்பு கிடைக்காம இருக்காங்கல்ல, அது எதனால் அப்படின்ற ரீசன் சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவர் பேர் வந்து தீரஜ் சிங் அப்படின்றவர். அவர் அந்த ஐஐடியில் படித்த ஒரு முன்னாள் ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா நம்ம பையனை வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறான், 12th ஸ்டாண்டர்டு. பட் நம்மளும் வந்து அடுத்து ஜேஇ வந்து எழுத போகிறான், அவனும் எழுத போகிறான். பட் இவர் வந்து கரெக்டாக வந்து என்ன ரீசன்னால் அப்படின்ற இது சொல்லியிருந்தாருன்னா பெட்டராக இருந்திருக்கும்னு நினச்சேன். சரி, அதான் அந்த தகவலை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. பாய்.